ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செங்கை ராஜிஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம முருங்கைக்கீரை கூட்டு. இந்த கூட்டு செய்கிறதுக்காக கீரை பறிக்கிறதுக்கு நான் தோட்டத்துக்கு வந்தேன். அப்போ தான் அந்த பாரிஜாத பூக்கள் அவ்வளோ அழகாக பூத்து இருந்தது. அதையும் பறிச்சுக்கிட்டு நமக்கு தேவையான 3 கைப்பிடி முருங்கைக்கீரையும் பறிச்சுக்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கீரையை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். இந்த கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதை எல்லாருமே சாப்பிடணும். கண்டிப்பாக எல்லோரும் வாரத்தில் 3 நாள் செய்து சாப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்க, வயது வந்த பிள்ளைங்க, நடுத்தரமாக இருக்கிறவங்க, வயசானவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். 2 கைப்பிடி முருங்கைக்கீரையை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் வேக வச்ச பருப்பு, நசுக்கி வச்ச பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எண்ணெய், உப்பு, சீரகம், கடுகு. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம் 2ம் பொரிஞ்சதும் முழுசாக நம்ம ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். இதுக்கு அதை அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின வெங்காயத்தோட பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எந்த ஒரு கீரையாக இருந்தாலும் பெருங்காயம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட். பெருங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 6 பல்லு நசுக்கி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரைக்கு ஒரு பழமொழியே இருக்குது. வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு. அதாவது முருங்கையை ரொம்ப வேக வச்சா உடம்புக்கு கெடுதல். அகத்திக்கீரையை வேக வைக்காமல் இல்லை அரை வேக்காடோ சாப்பிட்டா வயிற்றுக்கு கெடுதல். அதை தான் பெரியவங்க அந்த நாளில் இப்படி சொன்னாங்க. அதே மாதிரி கீரையை மூடி போட்டும் மூடி செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. ஓரளவு பாதி வெந்ததும் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பு மசியலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் கேரட்டும் கொஞ்சம் பீன்ஸும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வர நேரத்துக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கூட்டு பதத்துக்கு வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு சுட சுட சாதம், 1 ஸ்பூன் நெய், தொட்டுக்கிறதுக்கு கருணக்கிழங்கோ உருளைக்கிழங்கோ இருந்தால் போதுங்க. இந்த கீரை அவ்வளோ நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தது இதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மெசேஜில் கமெண்ட்டில் போடுங்க எனக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.